இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். ஏன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எனக்கும் கூட ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் சொல்ல போற ஒருத்தரோட வாழ்க்கையில அவர் தாண்டி வந்த கஷ்டங்களுக்கு முன்னாடி நம்ம படுற கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கே தோண வச்சிடும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவரோட நேம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ரொனால்டோ அவங்க அம்மா வயித்துல இருக்கும்போதே கருவிலேயே கலைச்சிடலாம்னு ரொனால்டோட அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. காரணம் அப்போ வீட்டோட சூழ்நிலை. அதனால ரொனால்டோவை கருவிலேயே கலைச்சிடலாம்னு முடிவு பண்ண பிறகும் டாக்டர்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லி எப்படியோ ரொனால்டோவை இந்த உலகத்துல பிறக்க வச்சிருக்காங்க. அப்படி ரொம்பவும் கஷ்டப்பட்டு பிறந்த ரொனால்டோவுக்கு 15 வயசு இருக்கும்போது இதயத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வருது. அதை உடனே சரி பண்ணாம விட்டா ரொனால்டோ இறந்து போயிடுவாருன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படியோ கடனுடனே வாங்கி இதயத்தை சரி பண்ணாலும் ரொனால்டோ நார்மல் பசங்கள மாதிரி ஓடி ஆடி விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொனால்டோ அதெல்லாம் மீறி ஃபுட்பால் விளையாடவும் ஆரம்பிச்சிருக்காரு. திடீர்னு எதிர்பாராத விதமா ரொனால்டோட அப்பா ஒரு நாள் இறந்து போயிருக்காரு. அதே சமயம் ரொனால்டோட அம்மாவுக்கும் பிரஸ்ட் கேன்சர் ஏற்பட்டு இருக்கு. இந்த எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு சாதிக்கணும்னு வெறியில ரொனால்டோ போராடி இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயரா இருக்கிறது மட்டும் இல்லாம தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லப்படுற இடத்துலயும் இருக்கிறாரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.